அரசியல் யோக்கியதை பற்றி கதைப்பதற்கு அருகதை இல்லாதவர்கள் இன்று அதை பற்றி பேசுகின்றார்கள். ஆம், எனக்கு அவர்களின் தரத்திற்கு அரசியல் யோக்கியதை இல்லை என்று ஏற்றுக்கொள்கின்றேன். நான் அசோக் ஹோட்டலில் இருந்து மண்டேன் குழுவுக்கு தலைமை தாங்கி இளைஞர்களையும் யுவதிகளையும் கொலை செய்வித்து வீதி வீதியாக டயர் போட்டு எரிக்கவில்லை. யாருடைய தாலிகளும் பறிக்கப்பட காரணமாக இருக்கவில்லை. எந்த தாயினுடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவில்லை. ஆகவேதான் அவர்களின் தரத்துக்கு எனக்கு அரசியல் யோக்கியதை இல்லை என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் கடந்த வார இறுதி தினக்குரலுக்கு அளித்த பேட்டியொன்றில் குறிப்பிட்டிருந்தேன், விக்னேஸ்வரன் ஐயா ஒரு குடம் விஷத்தில் ஒரு துளி பால் என்று. அது சரி என்று இவரின் கூற்று என்று நிரூபிக்கின்றது. அவர் கிமிக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். அவர் தனக்கு பொருத்தமான ஒரு சொல்லையை பாவித்திருக்கின்றார் என்று நான் கருதுகின்றேன். அத்தகைய மாயாஜால அரசியல் செய்யாமல் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நாகரீக அரசியல் மேடைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தேன். விக்னேஸ்வரன் ஐயாவை தவிர கூட்டமைப்பு வேட்பாளர்கள் எவருக்கும் என்னுடன் ஒரே மேடையில் பேசுவதற்கு அருகதையும் இல்லை, அதற்கு நான் தயாரும் இல்லை. நான் கட்சிக்கு பயந்து வெளிநாடு சென்றதாக கூறப்பட்டுள்ளது. புலிகளால் எனக்கு இருந்த கொலை அச்சுறுத்தல் காரணமாகவும் எனது மருத்துவ தேவைகளுக்காகவுமே நான் வெளிநாடு செல்ல முடிவு செய்தேனே தவிர இவர்களைப் போல் தலைவர்களை காட்டி கொடுத்தோ பதவிகளுக்காக காலில் விழுந்து சரணாகதி அடையும் அரசியலையோ நான் செய்யவில்லை.